மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் நேரில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக உறுப்பினர்கள் மம்தா குமாரி, பிரவீன் சிவானிடே என்ற 2 பேரும் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்காங்க. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்திற்கு, சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அந்த சம்பவ இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விசாரணை நடத்தினார்கள். இந்த வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து உண்மை கண்டறிவதற்காக தற்பொழுது 2 பேர் கொண்ட குழு நேரடியாக வந்து விசாரணை நடத்தி வர்றாங்க. இந்த விசாரணைக்கு பின்னர் ஒரு விரிவான ஒரு அறிக்கையும் அவர்கள் அளிக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வித்துறையுடைய அதிகாரிகள், பேராசிரியர்கள், மாணவிகளிடமும் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் குறித்து நேரடியாக விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதே போல இந்த வழக்கை நடத்தக்கூடிய காவல் அதிகாரிகளிடமும் தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினர்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல அந்த மாணவியுடைய அடையாளங்கள், விவரங்கள் எல்லாம் எப்படி வெளியாகியது என்பது குறித்தெல்லாம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் விசாரணை நடத்த உள்ளார்கள். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. இன்னும் மேலும் சில மணி நேரங்கள் இந்த விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகளிர் ஆணையத்துடைய விசாரணையை அடுத்து ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு காவல்துறையுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதலாக பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் தொடர்ந்து சோதனைக்கு பின்னே தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகள்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே நிர்பயா நிதி எப்படி இந்த பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்தெல்லாம் நேரடியாக பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் உள்ளிட்டவரிடம் விசாரணை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்காங்க. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.